மோகினி ஏவல் எப்படி இருக்கும்? அது என்னங்க மோகினி ஏவல்? மோகினி ஏவல்ங்கிறது அது ஒரு துஷ்ட சக்தியை ஒரு ஏவலாக பயன்படுத்தி அந்த யாருக்கு அதை செய்யணுமோ அவங்களுக்கு ஏவப்படும். சரிங்க, அது என்ன மோகினி ஏவல் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை இதை உணர்ந்ததை தான் நான் நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். அதாவது மோகினி ஏவலோட வேலை என்ன அப்படின்னா, அசுத்தப்படுத்துறது. அதாவது தன்னுடைய உடலையும் தன்னுடைய உள்ளத்தையும் அசுத்தப்படுத்துறத பிரதானமாக கொண்டது தான் மோகினி ஏவலோட அதோடைய வேலையே. புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒருத்தர் இருக்கார், அவர் தெய்வ நம்பிக்கையில் நல்லா கடுமையாக இருக்கார். அவரை தெய்வ நம்பிக்கையிலேருந்து அவரை உடைக்க முடியல, அதிலிருந்து அவரை விளக்க முடியலை. தெய்வ நம்பிக்கையில் இருக்கிறதுனால அவரை எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிலிருந்து அவரை சாய்க்க முடியலை, அவரை முடக்க முடியலை. அப்படிங்கிற பட்சத்தில் இது போன்ற மோகினி ஏவல், இது போன்ற ஏவலை துஷ்ட சக்திகளை திரித்து அவருக்கு ஒரு சில காமம் சார்ந்த ஒரு சில கனவுகளை ஏற்படுத்துறது. அவர் இரவில் தூங்கும்போது அந்த மோகினி இது போன்ற அந்த மோகினியோட அந்த ஏவல் தாக்கம் இருந்துச்சு அப்படின்னா கெட்ட கெட்ட கனவாக அவருக்கு வரும். அந்த கெட்ட கனவு வந்ததுக்கு அப்புறம் பகல் நேரத்தில் முழித்த உடனே அந்த கெட்ட கனவுல மட்டும் வந்துடாது, அந்த பகலில் அந்த உடல்லையும் அந்த மாற்றம் அதே சிந்தனை வந்துடும். அப்போ அந்த தெய்வ நம்பிக்கையிலேருந்து அவர் அந்த இடத்துல கொஞ்சம் பின்வாங்கப்படுவார், கொஞ்சம் உடைக்கப்படுவார். அப்போ அவரை எளிதாக நாம் தாக்க முடியும். இது போன்ற காலகட்டங்களில் அந்த மோகினி ஏவல் பயன்படுத்தப்படும். இன்னொன்று என்ன அப்படின்னா, சக்தி இழக்க செய்கிறது. எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஆண்களுக்கு இருக்கும் அந்த சக்தி சொல்லுவாங்கள்ல, அந்த ஆண்களுடைய விந்தணுக்கள்னு சொல்லுவாங்க, அதனுடைய எண்ணிக்கையை குறைச்சி அதன் மூலியமாக அவங்கள பலவீனப்படுத்துறது. இது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, அதாவது ஒருத்தர் மேலே ஒரு மோகினி ஏவப்படுது அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பறிக்கிறது. எப்படி மயக்கி அவர்கிட்ட இருக்கிற பொருள் பணம் எல்லாத்தையும் மயக்கி ஒன்றொன்னா எடுப்பாங்கள்ல, அது மாதிரி எடுக்கிறதுக்கு இந்த மோகினி ஏவலானது ஏவப்படும். புரிகிற மாதிரி ஒரு நிகழ்வு சொல்கிறேன். ஒருத்தர் இருக்கார், அவர் மேலே ஒரு சாமி வருது, அவருக்கு இது போன்ற ஒரு மோகினி ஏவல் ஏவப்படுது. அவருக்கு ஒரு கனவு. எப்படி கனவு அப்படின்னா, பேருந்தில் பயணிக்கிறாரு. பேருந்து அந்த படிக்கட்டில் அந்த மோகினி ஏவலானது ஒரு அழகான ஒரு பெண் ரூபத்தில் அந்த இடத்துல நிற்கிது, மாயையாக நிற்கிது. இவர் ஏறின உடனே அவரை கட்டி பிடிச்சி அவரை ஒரு மாதிரி மதி இழக்க சொல்லி மயக்குது. மயக்கின உடனே அந்த பெண் மோகினி வைத்திருக்க அந்த அலைபேசியிலேருந்து, அவர்கிட்ட இருக்கிற அலைபேசியிலேருந்து இருக்கிற எல்லா அந்த பணம், அந்த என்ன சொல்கிறதுனா, மொபைலில் வங்கி இருந்துச்சு அப்படின்னா அந்த வங்கியில் ஒரு சில பணம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த பணம் எல்லாமே அந்த அந்த மோகினியானது அவரை கட்டி தழுவுனதுக்கப்புறம், அவரை ஒரு சில மயக்குனதுக்கப்புறம், அவர் அலைபேசியில் இருந்த அனைத்து பணங்களும் அந்த பெண்மணியோட அலைபேசிக்கு மாறிடுது. அவருக்கு ஒரே குழப்பம். என்னடா இப்போ இது நாம் நம்மக்கிட்ட இருந்த அலைபேசியில் இருந்த எல்லா பணமும் இப்போ இல்லையே, என்ன ஆச்சு அப்படின்னு ஒரே குழப்பம். இது போன்ற சூழ்நிலைகளில் அந்த மோகினி ஏவலானது ஏவப்படும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஒரு சில உதாரணம் தான். இதே மாதிரி காமம் சார்ந்து பொருளை அபகரிக்க, மதி இழக்க செய்ய, அதாவது என்ன சொல்லுதுன்னா, ஒரு சில மனநிலை பித்து பிடித்தவனாக மாற்ற, அவருடைய நம்பிக்கையை உடைக்க, அவருடைய முயற்சியை அந்த வேலையை செய்ய விடாமல் தடுக்க, குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகளை, குடும்பத்துக்குள்ள ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்த, இது போன்ற ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த மோகினி ஏவலால் செய்யப்படும் அப்படின்னு நான் உணர்றேன். அதே சமயம் நான் நம்புகிறேன். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஏதோ நான் ஒரு இடத்துல புத்தகத்தை பார்த்து படித்து சொல்லலை. ஏதோ அன்பர்களுக்கு நடந்த அந்த உண்மையான நிகழ்வுகளை வச்சு அறிவோம் அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க, மோகினி ஏவல் எப்படி இருக்கும், அதனுடைய அறிகுறிகள் அப்படிங்கிறது, ஏவல்ங்கிறது ஒரு சிலவான அந்த எப்படி இருக்குங்கிறது ஒரு அழகான பெண்கள், நமக்கு பிடித்தமான பெண்கள், அது முதல் அறிகுறி. அது கனவுல காட்டி கொடுக்கும். அவங்கள பார்த்த உடனே நமக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா 3 மடங்கு 4 மடங்கு ஆசை அவங்களுக்கு அதிகமாக நமக்கு ஏற்படும்.
அந்த விதமான ஒரு அபரிதமான ஒரு மாயையுடைய தோற்றத்தை கொண்டதான் அந்த மோகினியோட உருவம். அது அப்படி இருக்கு, அது கனவுல காட்டும். இதோட அறிகுறிகள்ங்கிறது இதுதான். நம்ம உடல்ல நாம தூங்கும் போதே நம்மளை அறியாம வெளியேற்றம், அதே சமயம் நமக்கு அதிகமான ஆசைகள், பேராசைகள், காமத்துல மூழ்கி திளைப்பது, அதே சமயம் காமம் சார்ந்த சிந்தனைகள், அதுலேயே வந்து அந்த ஓட்டத்திலேயே இருப்பாங்க. அதிலிருந்து வெளியே வர முடியாது. அதனால நிறைய பொண்ணை இழப்பாங்க, அதே சமயம் பொருளை இழப்பாங்க, பண வசதியை கூட இழந்துருவாங்க. அதே சமயம் போதைக்கு, மதுவுக்கு அது போன்று அடிபணிஞ்சிருவாங்க. இது மாதிரியான வேலைகள் எல்லாமே இந்த மோகினி ஏவலால் செய்யப்படும் அப்படின்னு நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட சொல்கிறேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, யாரையும் அச்சப்படுத்தணும்னு இல்லை. இப்படி ஒரு சில பேருக்கு இப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதிலிருந்து நம்மளை சரி பண்ண முடியும். எப்படி சரி பண்ண முடியும்? இது போன்ற கனவுகள் தெரியுது அப்படின்னா, முதல்ல கனவு தெரிஞ்ச உடனே, காமம் சார்ந்த கனவுகள் தெரிஞ்ச உடனே எந்திரிக்கணும். கனவு தெரிஞ்சிருச்சு காலையில் எந்திரிச்சுக்குருவோம் அப்படின்னு எந்திரிச்சோம் அப்படின்னா அது பயனற்றதாயிரும். உடனே எழுந்து உடல்ல தானா வெளியேற்றம் இருந்தால் உடனே குளிச்சு அந்த இடத்துல ஒரு எலுமிச்சங்கனியை சுற்றி உடலையும் உள்ளத்தையும் சுத்தம் படுத்திட்டு போகணும். ரொம்ப உக்கிரமாக இருக்குது அப்படின்னா, ரொம்ப வேகமாக வேற மாதிரி வேகமாக இருக்குது அப்படின்னா உடனே அடுத்த ஒரு 7 நாட்கள் விரதம் பிடிச்சிடணும். மனசை உழைய விடக்கூடாது. அப்படியே காமத்தில் நான் மூழ்கிட்டேன், அது என்னை வந்து தாக்கிருச்சு அப்படின்னா அதுக்கும் குலதெய்வத்துக்கு விரதம் பிடிச்சிடணும். ஒரு 7 நாள் விரதம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய நம்மளை தாக்கமாக இருந்தாலும் அந்த 7 நாள் நம்மளை சரி பண்ணி கொண்டு வந்துடும். இதை நாம் சரி பண்ணித்தான் ஆகணும். இல்லை அப்படின்னா அது நம்மளை விழுங்கிடும். இதை ஒரு சில பேர் நம்புவாங்க, ஒரு சில பேர் நம்ப மாட்டாங்க. நம்பாதவங்களுக்கு இந்த பதிவை சொல்ல ஆசைப்படலை. இதை யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில பேர் இது போன்று யாராவது தாக்கப்பட்டு இருந்தால் அவங்களுக்கு இந்த பதிவு ஏதாவது ஒரு வழியில் உதவியாக இருக்கும். அதாவதுங்க, எதுக்குமே சூட்டுக்கு சூடாக ஒரு வழி கிடைக்குதுன்னா அதுக்கு மருந்து போட முடியுங்க. அந்த மருந்து தான் நாம் செய்ய வேண்டிய அந்த எலுமிச்சங்கனி, அதே சமயம் உடலையும் உள்ளத்தையும் சுத்தப்படுத்துறது, விரதம் பிடிக்கிறது, இதெல்லாம் ஒரு திருஷ்டி பூசணி அடிக்கிறது, அதுக்கு மேலே ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் என்னென்னா மருந்து. இதை நாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, தெய்வத்தை சுமந்தா இது போன்ற விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். நல்ல விஷயங்களை மட்டுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தாலும் பத்தாது, இது போன்ற சித்து விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அப்போ தான் அது நம்மளை தாக்கும்போது அதை நாம் புரிஞ்சுக்க முடியும். அதிலிருந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் மீட்க முடியும். நம்மகிட்ட யாராவது குறைகிட்டு வந்தால் அவங்களுக்கு சரியாக அவங்கள அதிலிருந்து பாதுகாக்க முடியும். இது நம்பினவங்களுக்கு தான், ரொம்ப அறிவார்ந்த மக்களுக்கு இந்த பதிவு இல்லை. இது போன்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் இதை நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். மறுபடியும் சொல்கிறேன், மோகினி அப்படின்னாலே ஒன்று நம்ம கிட்ட இருந்து பறிக்கும், இல்லை அப்படின்னா நமக்கு காமத்தை தூண்டும், சக்தியை பறிக்கும், பொண்ணை பறிக்கும், பொருளை பறிக்கும், பணத்தை பறிக்கும், செல்வத்தை பறிக்கும். நாம் யார் மேலே அதிகமாக பிரியமாக இருக்கோ அவங்கள பறிக்கும், அவங்களுக்கு நமக்கு இருக்க தொடர்பை அதிகப்படுத்தும். இதுதான் மேலோட்டமான அறிகுறிகள்னு சொல்லி நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.